நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவரே. ஆயிரம் நாவுகளை தந்தாலும் ஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகளை தந்தாலும் ஜனே உம்மை பாடக்கூடுமோ? மனுமக்களில் இவர் போலும் உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. அவரே நமக்கு துணையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சுற்றத்தாரும் பாடத்தில் பொழிந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் யாரையும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. ஹல்லேலூயா. Glory, 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 மகிமை. Hallelujah. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சுலமா உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. Bari baladara bare baladara bare baladara uru krushi bara bara kabari baladara bara bara. Hallelujah. எங்கள் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவரே, ஓ சொல்லுங்க அப்பா, நீங்க எங்களோடு இருக்கிறபடியா எங்க வாழ்க்கையில குறைவே இல்லை. ஹல்லேலூயா. ura baraka bari baladara அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே.
அகில சிருஷ்டிகளும் துதிக்கும் போது அடியே துதியாதிருப்பேனோ? ஆமென். வேதம் சொல்லுகிறது, காடுகளே, மலைகளே, சகல மிருக ஜீவன்களே கர்த்தரை துதியுங்கள். ஆமென். ஓ ரப் ரப் நாசிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பார்களாக. நல்லா துதிங்க, வாயை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா. ஆழ்கடலே, சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலையலையான் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அளித்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். நல்ல வாயை திறந்து அல்லேலூயா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மீண்டும் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீண்டும் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். நல்ல அந்நிய பாசையில பலிதானை செலுத்தி மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சுராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நாசியிலே சுவாசம் யாவும் ஓ கர்த்தரை துதிக்கட்டும். மலைகளை குன்றுகளே கர்த்தரை துதியுங்கள். ஓ ஆவியானவரே கூப்பிடும் யாவருக்கும், அருகில் இருக்கிற தேவனே உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிற உண்மையா கூப்பிடுங்க. கூப்பிடும் யாவருக்கும்
அருகில் இருப்பவரே கூப்பிடும் குரல் நாளை கேட்டு விடுதலை தருபவரே கூப்பிடும் குரல் நாளை கேட்டு விடுதலை தருபவரே என்னே சுராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. Love you daddy. Rabatara baraka bare baladara baraka bare baradare bere bere bere. Ola bara bara baraka bare baladara bare bere bere. Rubroshi bara baraka bare baladara bare bere bere. Ora bara 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 baraka bare baladara ba. Olo pro bara bara baladara bare baladara ma. Rubro baraka bare baladara bare baladara bara bara bare bere. Ora baraka bara bala bare bara ba. Udikana magiyallam உமக்கே செலுத்துகிறோம். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். bare baladara bare baladara bare baladara bara 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ரேப்ரா பரங்கா bara baladara bara bara ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, உடைக்களத்தில் காய்ந்து மெழுகு போல் வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவரே, உம்மை வணங்குகிறோம். Rubrushi brabara bala bore brabara kabaraba rimadara shadara bare balantaraba shadara lantara நல்லவாய் திறந்து ரிமரா சபர பல பர பர பல நன்றி 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 கோடி கோடி நன்றி நன்றிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி துதிகள் செலுத்திடுவோம். மீண்டும் நன்றி 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 கோடி கோடி நன்றி துதிகள் செலுத்திடுவோம். பரக்க பரம் Ibala baraka baratara baratara boribe Rubru rabalabo Ibala baraba Rubru rashatara baraka balatari bere dere 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 Ura baraka barabala dara barabala barabala Reka dana shikala sari andare deka bala Reka bala barabala dara baraka barabala bari bere dere Rubru shibara bara lavi 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 கரங்களை தட்டி அந்நிய பாஷையில praying tongues praying tongues praying tongues raba raka bari bala taraba lubro kabari bala bari bere kabaraba lubro kabara bala bara bala dara dara dere de ura bara bala dara bara bara dara dere de hallelujah நன்றி நன்றி கோடி கோடி நன்றி துதிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி
கோடி நன்றி துதிகள் செலுத்திடுவோம். பயர் கர்த்தருடைய வல்லமை இறங்குது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்குது. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல இறங்குது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது. எல்லா சோர்வின் ஆவிகள் எரியுது. குற்றப்படுத்துகிற ஆவிகள் எரியுது. பயத்தின் ஆவிகள் எரியுது. கலக்கத்தின் ஆவிகள் எரியுது. நன்றி கோடி கோடி நன்றி. துதிகள் செலுத்த வந்தோ, ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனுக்கே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட தூயவரே சுவையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. வல்லமை இறங்கிட்டு ரீகாமானாதரபா. ஒரு ஆளுந அபிஷேகம் இறங்கிட்டு, ஆராதன அபிஷேகம் இறங்கிட்டு ஆராதக்கின்ற இடங்களே வல்லமை பிரசன்னம் கிருபை தயவு இறங்கிட்டுக்கா. ஓதானா தீரா பாராகாதானவா. அப்பா நதி போல சமாதானம் இறங்கிட்டு ராஜா, நதி போல சமாதானம். அப்பா எதிர்காலத்தை பற்றி எல்லா பயங்கள், கேள்விகள், திகைப்புகள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் மாற்றிப்படுங்க. நீ தெய்வீக மகத்துவத்தின் வல்லமே கடந்து வருவதாக ராஜா. நீ மகத்துவத்தை கண்ணால் காண வேண்டும் என்று ஜெபிக்கிற தாகத்தோடு ஏங்கின்ற பிள்ளைகள் உடைய மகத்துவத்தை கண்ணால் கண்டு கலைக்கிட்டோம். நீ மகத்துவத்தின் கிரியை கண்டு கலைக்கிட்டோம். அப்பா நம்மை மகிமை காணட்டு ராஜா, நம்மை மகிமை காணட்டு தகப்பனே. அப்பா அவனை இன்னும் உங்களுடைய மேலான மகிமை ராஜா, ஆழமான மகிமை நாங்கள் காண்ட தகப்பனே. தூரை தேனா ஷேகாபா ரங்காபா தங்கள் இருதயங்கள் கிழித்தும் மண்ணை திரும்பட்டும். எல்லாம் நமக்கு பிரியமில்லாத அருள்புரை தந்தை உள்ளத்தில் இல்லத்திலிருந்தும் அப்பா அகற்றிவிட்டு நமக்கு நிறைய பயபக்தியோடு பணிந்து கொள்ள உனக்கு முழங்கால் படின தாழ்த்த அப்பா முகத்தை தேட கிருபை உண்டாட்டு தகப்பனை இன்னும் தேட கிருபை உண்டாகுது ராஜா. ரீகா நஷீகா பரங்க தனால நீமா நானவா. பழைய இருதயம் அல்ல அப்பா, பழைய கீழ்ப்படைமை இருதயம் அல்ல, இருள் இருதயம் அல்ல அப்பா, முரட்டாட்டம் இருதயம் அல்ல, புதிய சதையில் கற்பனை பயப்படைந்த இருதயமாக கீழ்ப்படைந்த இருதயமாக மாற்றுகிறாக அப்பா. கல்லான இருதயம் அல்ல ராஜா, சதியான இருதயமாக மாற்றுங்க தகப்பனே. நீ கற்பனைகளை கை கொள்ள, கட்டளை கை கொள்ள, நீதியை கை கொள்ள அப்பா. கிருபை உண்டாகட்டும். எல்லா கல்லான இருதயங்களை மாற்றி போடுங்க. நீ பரிசுத்த கற்பனைக்கு நேரம் கையெடுக்க உண்மை துதிக்க, நீ பரிசுத்த சன்னதியிலே பயபக்தியோடு பணிந்து கொண்டு உண்மை துதிக்க, நீர் இதில் உலாவிரை உணர்ந்து அப்பா ஒரு பயபக்தி உண்டாவட்டு தகப்பனை பயத்தோடு சேவிக்க, நடுக்கத்தோடு களி கூற கிருபை உண்டாவட்டு ராஜா. தூரா பாரா ஷீகா பாரா அந்த ரபா ரகா தனா ஷீகா பாலாந்தல் ஏகாமா நாந்தையா சபா. நீதின் சூரியனாக அநேகங்களை நீங்கள் ஒதுக்க கிருபைக்கா நன்றி. நீருடைய முகத்தை அநேகங்களை பிரசன்னமாக்குறதா நன்றி ராஜா. உடைய மகிமை அநேகர் மல்லம் ஒளித்த கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. தூரா பாரா பலா தனா மனா தனா ஷிகாபா ஓரி ஆந்தரவா. அவாந்திர வெளிகள் இதோ மாறுகிறது, ஜனம் நிறைந்த இடங்களாக அவாந்திரங்களில் மாறுகிறது. கர்த்தர் பாலாய பட்டணங்களை கட்டுவிக்கிறாரு. ஓ ராங்கா, இனி அலைந்து திருவது இல்லை என் மகனே, நீ இனி அலைந்து திருவது இல்லை. நீ ஓ தேடி தேடி உன் கால்கள் சலித்து போனதோ, நீ தேடிக்கொண்டு காரியத்தை கர்த்தர் உன் கண் முன்னாக இதோ உன் முன்னாக நிறுத்துவாரு. ஓ ரியாந்தான இதோ அந்த சுதந்திரம் உன் கைகளுக்கு கிட்டி இருக்குது. எடுத்துக்கொள் கர்த்தர் அந்த சுதந்திரத்தை உன் கையை கொடுக்கின்றாரு. உன்னை அலட்சியக்கத்தை எண்ணிருக்கின்றாரு. உன் இதயத்தின் வேதனைக்கத்தை அறிந்திருக்கின்றார். இதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கின்றார். உனக்கு வரியில் செய்கின்றாரு. தூரா ஷீகா வராமா இதோ அது வருகிறது, பெற்றுக்கொள். நீ நெடுங்காலமாய் காத்திருந்த அந்த காரியத்தை கட்டவனுக்கு அற்புதத்தை செய்கின்றாரு. இழுத்து போன உடைய இருதயத்தை துளிர்விட செய்கிறாரு. தூரா ஷீகா பரா சந்தோ ரகா பராபல் ஏகாம கர்த்தர் உங்களுக்கு ஓ வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. கைகள் தட்டி ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. இது உங்கள் காலம், இதுவே உங்கள் வேலை என்று கட்ட சொல்கிறாரு.
கர்த்தர் உன்னை உயர்த்தும் வேலை வந்தது. கர்த்தருக்கு காத்திருந்த நீங்கள் கழுவிகளைப் போல புது பலனடைந்து இதோ நீங்கள் செட்டில் அடுத்து உயர் எழுப்பறக்கும் காலம் இதுவே. கர்த்தர் உன்னை உயர்த்தும் வேலை இதுவே. துன்மார்க்கை அறுப்புண்டு போகும் வேலை இதுவே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓரியாந்தர் யாஷிப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியண்டை வீடு நன்றாய் ஆசிரியப்பட்டு இருக்கிறது. நன்றி தகப்பனே, இன்னும் ஆசிரியப்படுவதாக ராஜா. ஆசீர்வதிங்க, களஞ்சியம் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும். மாப்பேசி கூட்டு அப்பா, கூடையும் தொட்டியும் அப்பா நிரம்பட்டும். உதைக்கான ஷீகாபா ராகாபா அந்தரபல் அந்தரபலபா என்னை குறைந்து கிடைப்பதாக ராஜா. ரீகானா மானாதனபா பஞ்சத்து மத்தியில் எங்களை நடத்தி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. குறையின் மத்தியில் நடத்தி நன்றி தகப்பனே. எம்மோட ஜீவன் சுகம் தந்தி நன்றி ராஜா. நன்றி அப்பா, பலன் தந்தீரே நன்றி ராஜா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் தலை நிமர செய்தவரே நன்றி தகப்பனே. ரீகா சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சிங்க பட்டியாய் கிடக்கும் போது பலவான்கள் கூட விடுக்கப்பட்டு நின்று போது கத்த எங்கள் எளியவர்கள் வீடுகளை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் கருவியத்தை நன்றி அப்பா. எங்கள் வீட்டை நன்றி அப்பா. கருவிலை கொட்டி வரங்கள் கொட்டி நன்றி அப்பா. வல்லமை கொட்டி நன்றி தகவலை பாட கொட்டி அப்பா. துதிக்க கொடுத்து ஊழியம் செய்த கிருபை கொட்டி நன்றி நன்றி நன்றி. நீ துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த பரிசுத்த, நீ பரிசுத்த பிரசன்ன ஒவ்வொரு வீடுகளில் உள்ள நிரப்பட்டாப்பா. அப்பா இன்னும் பரிசுத்தம் உண்டாட்டும் தகப்பனே. பரிசுத்தமாகிறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும். வார்த்தையின்படி பரிசுத்தம் உண்டாட்டும், பரிசுத்தது மேல் பரிசுத்தம் உண்டாட்டும், பரிசுத்தது மேல் பரிசுத்தம் உண்டாட்டும். ஓரிகா ஷீகா பாராகா பாரபா வேர்களும் அப்பா பரிசுத்தமாக இருக்கிறது. கிளைகளும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். உமக்கள் வேர் கொண்டு அந்த வேர்களும் பரிசுத்தமாக்க, கிளைகளும் பரிசுத்தமாக்க, திராட்சை செடியாகி உம்மோடு இணைந்த கொடிகளாக இன்னும் அப்பா இணைந்து கனி கொடுக்க அப்பா நாம் மகிமைப்பட ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையை மாற்றுங்க தகப்பனே. தேராகாரா ஷீகா பராங்கா பராந்தாரா பராபல் ஒவ்வொரு மூளை பதில் வல்லமை இறங்கட்டும். எல்லா மூளையில நரம்பு தளர்ச்சிகள் மாறட்டும், எல்லா ஃபிட் வியாதிகள் மாறட்டும். ரியாந்தாரபா ஷீகா பராங்கரபா ரேகானமா ஏகாந்தான ஷீகாரபா. நரம்பு தளர்ச்சிகள் மாறிப்பட்டும் இயேசு நாமத்தாலே. கைகள் கால்களில் நரம்புகள் நன்றாக செயல்படுவதாக, செயல்படாத கால்களை போல் செயல்படுவதாக, முடமாக்கப்பட கால்களை போல் நேராக நிமிட்டப்படுவதாக. ரீகானமா முடங்கின கைகள் நேராக நீட்டப்படுவதாக, செயல்படுவதாக, செயல்படுவதாக. உடைந்த எலும்புகள் ஒன்று சேரட்டும் இயேசு நாமத்தாலே. இயேசு நாமத்தால் இப்போல் 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 ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். காதுகளில் உள்ள தேவையற்ற இறைச்சல் மாறட்டும். தேவையற்ற சத்தங்கள் இல்லாமல் போகட்டும். நல்ல நித்திரை உண்டாகட்டும். கண்மேக்கங்கள் தூக்கமேக்கம் மாறிப்பட்டோம். கண்ணனத்தின் ஆகுதினம் மாறிப்பட்டோம். வேத மாசிக்கும் வருகின்ற எல்லா தூக்கமேக்கம் மாறிப்பட்டு வேதத்தை ஆழமாக தியானிக்க கிருபை உண்டாகட்டும். ஞானமாய் படிக்க வாஞ்சிக்கின்ற பிள்ளைகள் கிருபை உண்டாகட்டும். தூரா ஷீகா பாரா பாரா அந்த ரபா ரபா ரஹா ரபா ரபல் ஏகானா ரேகானா ஷீகா ரகா பாரா அந்த ரபல் நீமை நாந்தரபா. சிறியிருப்புகள் மாறிப்பட்டோம் ராஜா, சிறியிருப்புகள் மாறிப்பட்டோம், சிறியிருப்புகள் மாறிப்பட்டோம். ரியாந்தானா ஷீகா பாராங்காபா. மனுஷன் ஆயுசனாக்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்குது, ஆனால் கட்ட காதலில் இருக்கு. கிருபை செய்ய கண்ணுடைய நோக்கமாக இருக்கிறது. அவருடைய ஆயுசனை கட்ட பெருக பண்ணுகிறார். கட்ட நீதிவான் ஆயுசனை பெருக பண்ணுகிறார். துன்மக்கள் வருஷங்கள் குறுகி போகிறது, குறுகி போகிறது. தூளா ரீகா ராபா ராகா தானா ஷீகா பாராந்திகனா பலாந்தல் நீமி நீந்த நந்த ரபே கதா நகன் துராங்கல் தீரா பாரா பலா ஷீகா பாராந்தை அந்த ரபே கவல் நீக வாராக்கா நீந்தனா கதூஷி கம்பரி நீந்தனா தேமி தேகி ஹத்தினி ஹத்தனவல் நீமி நீ செபேலா செபேலா சந்தரவல். நன்றி ராஜா. இக்காலத்து பாடுகளை ஒன்று தெளிவுடன் நன்மைக்கு ஒரு நாளும் ஒப்பானவர்கள் அல்ல. அதே சீக்கிரத்தை நீங்கும் இந்த லேசான உபத்திரம் உன் வாழ்க்கையிலே அதிகமான கன நித்திய மகிமை உண்டாக்குறது. ரியாந்தாரா ஷீகாபா. கர்த்தர் உன்னை அழிக்க இல்லை, உன்னை உருவாக்குவதற்காக இவைகளை அவரே அனுமதித்தாரு. உன்னை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்க, உன்னிலிருந்து வல்லமை பெறப்பட கர்த்தர் இவைகளை உனக்கு அனுமதித்தார். நன்றி ராஜா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. மை துதிக்கிறோமா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரே பர பர பரே பர
ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் ரபரகபம் ரிபரதரபரகபரே பரதரபரஷபரம் ரிபரபரபரதரபரிபரம் நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரிபரபரகபரி பரதரப ஹalleluya ura frabarakabari baradara bare baradara barabashabari baradar la vila 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 ribarakabara baradara barakabara ura proshi barabarakabari baradara barabarakabari bereder hallelujah ribrabarabala இயேசுவின் ரத்தம் ஓ இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் அப்படியே தேசத்திற்காக ஜெபிங்க. நல்ல கரங்களை வைத்து இயேசுவின் ரத்தம் எங்கள் தேசம் முழுவதும் அக்கினியா இறங்கட்டும். ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு கிராமங்கள்ல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஓ எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். தேசத்தின் பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஜோமனுங்க ஓ ஷப்ரபரகபரி பலதரபரகபரி பெரதர சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். தேசத்தின் தலைவர்களுக்குள்ள காணப்படுகிற எல்லாம் பிரிவினை ஆவிகள்லாம் எரியட்டும். மதவாத ஆவிகள்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். ஒவ்வொரு இருதயத்துல கிரியை செய்கிற எல்லா பண ஆசை லஞ்சம் ஊழல் அப்படிப்பட்ட அருவருப்பான எண்ணங்கள் வேசித்தன எண்ணங்கள் எரியட்டும் 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 எரியட்டும். ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க. பஞ்சமில்லாத தேசமாக எங்கள் தேசம் மாறட்டும். குடிகார ஆவிகள் எரியட்டும் அழியட்டும் அழியட்டும் அழியட்டும். எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறட்டும் வெளியேறட்டும். எங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறட்டும் வெளியேறட்டும். எல்லா குடிகார ஆவிகள் கொலைகார ஆவிகள் எல்லா வேசித்தன ஆவிகள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு வெளியேறட்டும் வெளியேறட்டும் வெளியேறட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ரீபா லாபா அதிகாரம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் தேசம் முழுவதும் சிந்தப்படட்டும். ஒவ்வொரு இடங்கள்ல இயேசுவின் ரத்தம் சிந்தப்படட்டும். எல்லா பதிவிட ஆவிகள் எரியட்டும் 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 எரியட்டும். சுவிசேஷத்தை தடை பண்ற பொல்லாத ஆவியின் கிரியெல்லாம் எரியட்டும். சுவிசேஷத்தில் இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிறோம். தடைகள் உடையட்டும் தடைகள் உடையட்டும் தடைகள் உடையட்டும். வேலை எல்லா திண்டாட்டம் ஒளியட்டும். எங்கள் தேசத்துல எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கட்டும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். லோரி தற்கொலை ஆவி அடியட்டும் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். ஆக்சிடென்ட் ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் அக்கினியா இறங்கட்டும். தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தம் அக்கினியா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா எங்க தேசத்துல வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் பாயட்டும். கேன்சர் நோய்கள் அழியட்டும். என்னென்ன நோய்களினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ ஜிகா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். எல்லா வைரஸ் கிருமிகளும் எரியட்டும் எரியட்டும். ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆமென். ஓரா பரபரி பிரபரா கபரா பலா துரா பரபரி பரி தர தர ஓரா பரபலா தர பரி 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 தர. Thank you Jesus. இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும். உடையான சேற்றினின்று தூக்கியே எடுத்தீரே. உடையான சேற்றினின்று தூக்கியே எடுத்தவரே. வார்த்தையின் வல்லமையை
என்றும் காணச் செய்யும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். அப்பா, உம்மை துதிக்கிறோம். சொல்லு ஆனால் எங்களோடு சேர்ந்து ஆராதித்த ஜெபித்த அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை அக்கினியா இறங்கட்டும். சுகமளிக்கும் வல்லமை அக்கினியா இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரங்கள் உயிரடே, எலும்புகள்ல நரம்புகள்ல ஜீவன் அதிகமாய் நித்திய ஜீவன் பாயட்டும். எல்லா கட்டுகள் எறியட்டும். மரண கட்டுகள் உடையட்டும். The name of Jesus. ஒரு அற்புதம் காணட்டும். மகிமையின் வேக இறங்கட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யார் காண்பினிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த தபரால் கொடுத்து உங்களை அன்போடு இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்றாக நம்ம தொடர்ந்து நம்ம பெண்கள் கொடுத்த தியானத்தபடி ரோமர் கிளை நிருபத்தை நம்ம தியானிக்க கிருபை கொடுத்தார். சென்ற வாரம் ரோமர் 11ஆம் அதிகாரத்தை சில காரியங்கள் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் மற்ற வசனங்களை நாம் தியானித்து ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கு ஆவிக்கிற நம்மை அல்லேலூயா ஆவிக்கிற இஸ்ரவேலராக அல்லேலூயா தமிழர்களை கட்ட தெரிந்து கொண்டுள்ளார். அந்த கிருபை உண்டானது. அவர்கள் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலிருந்து விலக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நாம் விசுவாசனால் நாம் அதிலே நிற்கிறோம். நாம் எப்பொழுதுமே மேட்டுமே சிந்தியாமல் ஒரு பயத்தோடு கூட நாம் தவறு செய்த எல்லாரையும் ஆண்ட உடனே அழிக்க மாட்டார். ஆனாலும் தவறு செய்து கொண்டே இருந்தால் அவர்களையும் ஆண்டவர் வந்து விட்டு வைக்க மாட்டார். அல்லேலூயா. தவறு செய்த பிள்ளைகளே தகப்பன் தன்னுடைய நேசிக்கிற பிள்ளைகள் ஜீவனுக்குள்ள வர வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். எதிரி குற்றம் சாட்டுற மாதிரி எதிரி தூஷிக்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது என்று கற்றுப்பாப்பார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு மனுஷ தவறு செய்யும் பொழுது முதலாவது பார்க்கறது வந்து பிசாசு, ரெண்டாவது ஆண்டவரும் பார்ப்பாரு. அல்லேலூயா. 2 பேரும் பார்ப்பாங்க. அதே போல் அந்த பிசாசும் அந்த தவறை பார்க்காஞ்ச ஆவின் மண்டலத்தை நம்மளை சுற்றிலும் நம்ம கண்களுக்கு தெரியாத தூதர்கள் இருக்காங்க. அதே போல் பிசாசு தூதர்கள் இந்த பூமியில் நிறைஞ்சுதான் இருக்காங்க. எல்லா மனுஷங்க செய்யற தப்பு எல்லாவற்றையுமே எல்லாமே அவங்க கண்ணுக்கு முன்னதாக அது வெளியரங்கமாக அது இருக்குது. எல்லா இடங்களையும் பிசாசு செய்யுண்டா ஜெபிக்கின்ற இடங்களை துதிக்கின்ற இடங்களை அவன் வாசம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்க துதியை அதிகப்பட்டினால் ஜெபத்தை அதிகப்பட்டினால் அந்நிய பாஷை ஜெபத்தை அபிஷேகத்தை அதிகப்படுத்தும் போது சத்ரு உங்க இலையில நுழைய முடியாது. அவன் தன்னுடைய காரியங்களே செய்ய முடியாது. வலுவிழந்து போவான், பலவீனப்பட்டு போனான். இல்லையா. அதுக்கு தான் அநேக நம்ம எல்லா ஊழியர்களும் சொல்லதான், நீங்க துதிங்க, ஜெபிங்க, 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 ஆண்டவரோடு எதிர்ப்படுங்க. ஹல்லேலூயா. கத்தை வல்லமை வரும்போது அங்கே அக்கிரியை செய்ய முடியாது. நம் ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் நேசி ஏசு எனக்கு மரித்தார், எனக்கு பலியானார். அவர் நான் துதிக்கும் போது ஜெயிக்கும் போது எனக்கு ஜெயம் கொடுப்பார், எனக்கு வல்லமை கொடுப்பார், எனக்கு வெற்றி கொடுப்பார், இந்த பிசாசு மேலே எனக்கு ஆளுகை கொடுப்பார் என்று நீங்க விசுவாசோடு ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவர் தந்த கிருபையை அங்கீகரிக்கவில்லை. அவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை அவங்க அங்கீகரிக்கவில்லை. அவரை மேசையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இந்த பூமியில இந்த பின்மாரி கால அபிஷேகம் மலையை ஊத்தினார். அல்லேலூயா. யோவின் அபிஷேகத்தை அதுலேயும் அவங்க இல்லை, அதை விசுவாசிக்கல. கர்த்தர் கிருபையாக நமக்கு வரங்கள் வல்லமை கொடுத்து பயன்படுத்த வருகின்றார். அல்லேலூயா. இந்த வேலையிலையும் அவங்க மனது கடினப்பட்டு ஹல்லேலூயா கடினப்பட்டு போனது, அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போனது. அதே போல் நாம் இராதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் நம்ம தேவனுடைய கிருபையினால் ஹல்லேலூயா நாம் விசுவாசம் இருக்க அவர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. விசுவாச வரத்தை நமக்கு தந்தார். விசுவாசத்தின் கனிகள் கர்த்தர் நமக்கு அவர்களை தராவிட்டால் நாம் விசுவாசமாக வாழ முடியாது. தேவன் நமக்குள் வந்து வாழ நாம் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட கனிகளை கர்த்தர் நமக்குள் வளரச் செய்வார். ஹல்லேலூயா. அதை யூதர்கள்
அவர்கள் யூஸ் பண்ண தவறிட்டாங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ண தவறு நிமித்தமாக அந்த கிருபை புற ஜாதிகளை நமக்கு அது கொடுக்கப்பட்டது. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று நீ எச்சரிக்கையார்கள் இல்லையா. அவர்கள் தேவன் தெரிந்து கொண்ட அந்த சொந்த ஜனத்தை கர்த்தர் ஒரு காரியம் வரும்பொழுது, அவங்க பாவம் செய்யும் பொழுது, வெறுத்து ஒதுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்மை கர்த்தர் எந்த வேலையிலையும் நம்ம தவறு செய்து கொண்டு இருக்கும்போது நம்மை அவர் நேசிப்பார் என்று அப்படிப்பட்ட எண்ணம் கொள்ளாமல் நாம் பயந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பயத்தோடு கூட கர்த்தரை சேவிக்க வேண்டும். அவர் கர்த்தர், அவர் வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா, அவர் கிருபை இல்லவர். அவர் ஒரு பக்கம் அவர் நேசிக்கிற தகப்பன், நான் மறுபக்கம் பட்சிக்கிற அக்னி. ஹல்லேலூயா, அவர் நம்மை சீர்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆகையால் நீங்கள் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பாருங்கள். ஹல்லேலூயா, விழுந்தவர்களிடத்திலே அவர் கண்டிப்பை காண்பித்தார், உன்னிடத்திலோ தயவை காண்பித்தார். ஹல்லேலூயா, அந்த தயவிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா, நிலைத்திராவிட்டால் நீங்களும் வெட்டுண்டு போவீர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய தயவு உங்களுக்கு வந்தது. அவர் உங்களை நேசிக்கின்றபடியினால் உங்களை கண்டிக்கின்றார், உங்களுக்கு தயவு கொடுக்கின்றார். நீங்கள் திரும்ப எழுங்க வேண்டும், திரும்ப கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், கர்த்தருக்கென்று ஓட வேண்டும் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர் நம்மை நொடிதோறும் விசாரிக்கின்ற தகப்பன். ஹல்லேலூயா, அனுதினமும் நம்முடைய எல்லா தேவைகளும் அவருக்கு தெரியும், எல்லா கண்ணீர் தெரியும், எல்லா வேதனை தெரியும், எல்லா வியாகங்கள் அவருக்கு தெரியும். நம்ம வாய்விட்டு அழுது ஜெபிக்க முடியல, நம்மளால ஜெபம் பண்ண முடியாம அழுவோம், நம்ம ஏக்கம் கொண்டு அதை கூட கர்த்தர் அறிந்திருக்கின்றார். நம்ம இடத்துல அப்படிப்பட்ட வேலையில கர்த்தர் நமக்கு தயவு கொடுக்கின்றார். உன்னால இதை செய்ய முடியாது, நீ விழுந்து போன, நீ பரிசுத்தம் இல்லை, உனக்கு செய்ய முடியல, என் கற்பனையை கைக்கொள்ள முடியல, ஆனாலும் நான் உண்மையில கிருபை காட்டுறேன், மிகுந்த கிருபை தான் தயவு. ஹல்லேலூயா, அவர் அதை காட்டிக்கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா, நமக்கு அன்பை கொடுக்கின்றார். ஒரு தகப்பனாக நம்ம பாவம் செய்யும் பொழுது கண்டிக்கின்றார். ஹல்லேலூயா, அவர் அப்படி கொடுத்து 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 இம்மட்டும் தன்னுடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே நம்மை நடத்தினார். நான் உன்னை நேசித்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன், தாயின் கருவில நீ உருவாகும் பொழுதே உன்னை நான் அழைத்தேன், தெரிந்து கொண்டேன், இம்மட்டும் நான் உன்னை நேசிக்கிறேன், இனி நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ என் நாமத்து நிமித்தம் நான் உன்னை நீதியின் பாதையில நடத்துவேன் என்று கட்டவங்களே நடத்தி கொண்டு வருகின்றார். ஹல்லேலூயா, நம்ம எத்தனை பெரிய பாக்கியவான்கள். அந்த தயவிலே நீங்க என்ன செய்யணுமா, நிலைத்திருக்கும் பொழுது இன்னும் தயவுங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, நிலைத்திராம போகும் பொழுது நாமும் அவர்களைப் போல, இஸ்ரவேலைப் போல ஒரு நாள் வெட்டப்பட்டு போவோம். அப்படி ஒரு நிலை நமக்கு வராதபடிக்கு நாம் பயந்து இருப்போம். ஒவ்வொரு நொடியும் தேவனுக்கு பிரியமாக நான் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரே உனக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று ஒரு வைராக்கியத்தை நாம் வாழும்போது கர்த்தர் அப்படியோட கிருபை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா, அவங்க விசுவாசத்தினால நிலைச்சிருந்தா அவங்க கண்டிப்பா நிலைச்சிருக்க வைப்பாரு. நீங்க எனக்கா வந்தீங்க, வாழ்ந்தீங்க, மறுத்தீங்க, நீங்க தான் கடவுள் என்று அவங்க விசுவாசத்தில் அறிக்கையிடும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் அவங்களுக்கு கிருபை கொடுத்து கர்த்தர் வல்லவர். அவங்களை ஒட்ட வைக்கிறது கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. விழுந்து போனவங்க நீங்க விழுந்து போக வேண்டும் என்று, அழிந்து போக வேண்டும் கர்த்தர் யாரையுமே அப்படி நினைக்க மாட்டார். எந்த துன்மார்க்கனும் ஆண்டவர் அறியாதவங்க அழிந்து நரகத்துக்கு நீங்க போங்க என்று சொல்லி மனதார கட்ட யாரையுமே அப்படி நினைக்க மாட்டார். அவர் தகப்பன், அவர் தான் எல்லாரையும் படைத்தார். எல்லா பிள்ளைங்களும் ரட்சிப்பு அடைய வேண்டும், ஆண்டவரை அறிய வேண்டும் என்பதை அவருக்கு சித்தம். ஹல்லேலூயா, எந்த மனுஷனும் கெட்டு போக கூடாது, ஒருவர் கூட நரகத்துக்கு போது பிதாவின் சித்தம் அல்ல. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்டதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், வாழ்ந்தார், நமக்கென்று மரித்தார், நமக்கென்று உயிரோடு கூட எழுந்த. இதை விசுவாசிக்க யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளார். நீங்க தான் என் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும் போது ஹல்லேலூயா. ஆனா அன்றைக்கு அவங்க அவிசுவாசமா இருந்தாங்க, ஆண்டுக்கு விரோதம் முறுமுறுத்தாங்க, பரீட்சை பார்த்தாங்க, ஆண்டுக்கு ஈசனம் பண்ணாங்க, ஆண்டுக்கு பிரியமான காரியம் பண்ணாங்க, ஆண்டவரை தொடர்ந்து விலகி வேற கடவுளை பின்பற்றி போயிட்டாங்க. கர்த்தர் அவர்களை அழித்து விட. அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில இல்லாதவரைக்கு ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை மாற்றுங்க என்று நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா, சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாக நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு இருந்தால் சுபாவ கிளைகளை அவர்கள்
தங்களுடைய சுய ஒளிவு மரத்துல என்ன செய்வாங்க, ஒட்ட வைக்கப்படுது. அதிக நிச்சயமா சுபாவத்தினுடைய அவங்க தான் நல்ல ஒளிவு மரம். ஆனால் அவங்க அதுல இருந்து வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாக நாம் அதிலே ஒட்ட வைக்கப்பட்டோம். அல்லேலூயா. நாம் விசுவாசம் ஒட்ட வைக்கப்பட்டோம். அவங்க அதை இழந்து போனாங்க. ஆனா அவங்க விசுவாசிக்கும் பொழுது அது அவங்க ஏற்கனவே அவங்க சுபாவ கிளைகள் தான். சுபாவ நல்ல ஒளிவு மரத்தோடு அவங்க ஒட்ட வைக்கப்படும் அதிக நிச்சயம். மேலும் சகோதரரை, நீங்கள் உங்களே புத்திமாங்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு மனது கடினமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வருகின்ற வேலை வரை ஆண்டவர் பூமியிலே ஆண்டவர் மனுஷக்கும் வரும்போது விசுவாசத்தை காண்பாரு என்று சொன்னார். இந்த கடைசி காலங்களிலே மனுஷனுடைய விசுவாசத்தை அசைக்க முடியாத பல சூழ்நிலைகள், பல காரியங்கள் இன்று காணப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாத நாம் இன்று இஸ்ரவேலில் இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஒரு பங்கு மக்களுக்கு ஒரு கடின இருதயம். ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாமல் என்னதான் அற்புதம் நடந்தாலும், எவ்வளவுதான் அதிசயம் நடந்தாலும் அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம ஒரு பங்கு மனது கடினப்பட்டு இருக்கும். ஏனென்றால் ஆண்டுடைய வருகையில புறஜாதியார் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் தவிர நாம் அவர் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளணும். புறஜாதி அநேக இன்னும் ஏராளமான புற ஜனங்கள் ஆண்டரை அறியாத மற்ற மதத்தில் உள்ளவங்களும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த ஜனங்கள்லாம் வந்து சேருகின்ற வரைக்கும் இஸ்ரவேல் எப்படி இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க ஆண்டை ஏற்றுக்கொள்ளாமல். அந்த பங்கு அது நிறைவான பிற்பாடு இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழைத்து கொண்டு அவரோடு கூட வாழ வருவார். நம்ம ஆயத்தமாவோம். அல்லேலூயா. இந்த பிரகாரமாக இஸ்ரவேல் எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள். அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவாங்க. மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விளக்குறார். அப்பொழுது புறஜாதியாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த வசனம், இந்த ராஜ்யத்தின் இது ஒரு கடைசி அடையாளம். இயேசு வரைக்கும் ஒரு கடைசி அடையாளம் என்னவென்றால், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமானது உலக எல்லாத்திலையும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது வருகை வரும். இல்லையா? அது ஒரு அடையாளம். அதே போல கடைசி நிமிடத்தை இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. புறஜாதிய எண்ணிக்கை அது நிறைவாக மாறும். இந்த ரெண்டு அடையாளம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. நம்மை அழைத்து கொண்டு செல்வார். இதுதான் அவளோடு கூட கர்த்தர் செய்கின்ற கடைசி உடன்படிக்கை என்று எழுதிக்கின்றது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவளோடு கூட உடன்படிக்கை செய்துள்ளார். நான் உன்னுடைய கல்லான நான் இருத்தை மாத்த, உனக்குள்ள நான் சதையான இருத்தை வைப்பேன். நான் உனக்கு உனக்குள் இருந்து போதிப்பேன். வெளியே இருந்து உனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்குள்ள இருந்து உன்னோடு கூட நான் பேசுவேன். நீ இப்படி நட, இப்படி செய் என்று நான் உன்னோடு கூட பேசுவேன். நீ செய்ய காரியம் உன்னுடைய இருதயத்தை எனக்கு தாய் என்று ஹல்லேலூயா கட்ட சொன்ன எசேக்கியேல் சொன்னபடி அந்த கல்லான இருதயத்தை மாற்றி போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பார். அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வாங்க. அப்பொழுது அவனுடைய வருகை வரும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களே அவர் அழைத்த அழைப்பு ஒரு நாளுமே மாறாது. நீ என் பிள்ளை என்று தாயின் கருவிலே உருவாங்க அவர் பேசல அழைத்தார். இஸ்ரேல் கோத்திரம், இந்த கோத்திரத்தில் பிறந்த எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் அவர்களை அழைத்தார். அவங்களுக்கு கிருபை கொடுத்தார், அவங்களுக்கு வரங்கள் கொடுத்தார். அது ஒரு நாளுமே மாறாது. நாம் தேவனுடைய பின்வாங்கி பல வேலைகளை ஜெபிக்காம பாவம் செஞ்சு விலகிப்பாலும் ஆண்ட தன்னுடைய அன்பின் கரங்களை நம்ம திரும்ப 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 அழைத்து கொண்டு இருப்பார். இங்கு வா, இங்கு நட, நீ என்னோடு பேசு, என்னோடு வாழு என்று அவர் உங்களை பின்னாடி பேசிக்கொண்டே இருப்பார். உங்களை ஒருபோதும் வெறுத்து தள்ள மாட்டார். அல்லேலூயா. பாவி என்றுனே அவர் ஒருத்து தள்ள மாட்டார். அவருடைய அன்பின் கரங்களை எப்படியாக வரும்படியாக அழைத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த கிருபை வரங்கள் ஒரு நாளுமே மாறாது. அழைத்த அழைப்பு ஒரு நாளுமே மாறாதது. அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படாமல் இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்று இருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் ஹல்லேலூயா பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவீர்கள். அல்லேலூயா. அவங்க ஒரு காலத்துல இரக்கம் பெற்று இருந்தாங்க. ஆனா அந்த இரக்கத்தை அவங்க பயன்பட்ட தவறிட்டாங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் தவறிட்டாங்க. ஆண்டவருடைய கற்பனைகளை மோசே கைகள் மூலமாக அவர் முதலாக இந்த பூமியில எந்த ஜாதிகளுக்கும் கற்பனையில கைக்குள்ள கொடுக்கல. ஆனா முதலாக ஆண்டவருடைய தன்னுடைய கையில எழுதி மோசே மூலமாக அந்த சீனாய் மலையிலே கொடுத்தார். அவர் எழுதி கொடுத்த அந்த கற்பனையை பெற்றுக்கொண்டு மோசைக்கு வரும்பொழுது
ஜனங்கள் புசித்தார்கள், மதுபானத்தை கொடுத்தார்கள், மதுபானம் கல்யாணம் பண்ணாங்க. ஆண்டவரை விட்டு விலகி வேற ஏதோ தெய்வத்தை பின்பற்றி எகிப்திலிருந்து இந்த தெய்வம் தான் எங்களை கொண்டு வந்தது, அதுதான் எங்களை காப்பாற்றினது என்று அவங்க தவறாக புரிந்து கொண்டு ஹல்லேலூயா அவங்க அதை என்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்பாக ஆடுனாங்க, பாடுனாங்க, ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டினாங்க. உடனே மோசேக்கு கோபம் வந்து அந்த கற்பலைகளை உடைத்து போட்டான். அவனுக்கு மிக மிக அதிகமாக அவனுக்கு கோபம் வந்தது. ஹல்லேலூயா ஒரு பரிசுத்த வைராக்கியம். அன்று அவங்க ஆண்டவர் கோபப்பட்டு அந்த ஜனங்கள்ல அநேகரைய பட்சித்தாரு. ஹல்லேலூயா அவங்க கீழ்ப்படியாம போனாங்க, ஆண்டவரை பரிச்சை பார்த்தாங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தினாங்க. அவரை தெய்வம் என்று ஒரு சின்ன பிரச்சனை உடனடியாக அவங்க மறுதல் விலகி போனாங்க. அவங்க கீழ்ப்படியாம அந்த கிருபையை இழந்து போனாங்க. ஹல்லேலூயா அவங்க எல்லார் மேலேயும் கட்ட இரக்கமா தான் இருந்தார், ஆனாலும் அவங்க அந்த இரக்கத்தினால இரக்கத்தை பெறவில்லை. ஹல்லேலூயா அவங்க கீழ்ப்படியாம இருந்தாலுமே தேவன் திரும்ப திரும்ப அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் மிகுந்த உருக்கமுள்ளவர், அவர் மிகுந்த அன்புள்ளவர். எப்படியாவது என் பிள்ளைங்க ஒரு நாள் மனம் திரும்ப மாட்டாங்களா, என்னை நேசிக்க மாட்டாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று சொல்லி அவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் வணங்கா குளத்துல ஜனங்கள். ஆண்டு மோசே ஒரு டைம் சொல்றாரு, மோசே நீ இவங்கள்ட்ட விலகி போயிரு, நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றேன், இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியில, அவங்களை அழிக்க போறேன், ஆனா நீ என்னுடைய தாசன், என் கற்பனை கீழ்ப்படிஞ்சு எனக்கு நடக்க, நான் உன்னை மட்டும் கொண்டு அழைத்து கொண்டு உன்னையும் யோசுவா காலேபை அழைத்து கொண்டு ஒரு பெரிய ஜாதியா மாற்றேன் என்று சொல்ல முடியும். அவன் மன்றாடுற, ஆண்டவரே நீ வல்லமையில்லை ஒரு ஆண்டவரே, நீங்க அன்புல தகப்பன், அந்த ஜனங்களை நீங்க தான் அழைத்து கொண்டு வந்தீங்க, ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா உலக உங்களை பழி சாகணும் என்று அந்த நாள்ல மோசே ஒவ்வொரு முறையும் என்ன செஞ்சாரா, அவங்களுக்காக அவர் கண்ணீரோடு ஜெபிக்க அவங்களுக்கு இரக்கம் கொடுத்து கொண்டே இருந்தது. எல்லார் மேலும் கட்ட இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாருமே கீழ்ப்படியாமைகளே அடைத்துப்பட்டார். ஹல்லேலூயா தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பது ஆழம், அது எவ்வளவு அதிகம் அவருடைய அன்பு. ஹல்லேலூயா அன்பின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அது எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா கர்த்தர் அவருடைய கிருபையை அவளுக்கு கொடுத்தாரு, ஆனாலும் அவங்க அதை அசட்டை பண்ணாங்க. அவங்க விழுந்து போனவங்களையும் எவ்வளவு நேசித்தார், அதுல தான் இருக்குது அவனுடைய உண்மையான அன்பு. அவரை நேசித்தவங்க கர்த்தர் நேசிக்கல, அவங்க அவரை வெறுத்தவங்க, கற்பனைக்கு கீழ்ப்படியாம போனவங்க, அவரை விட்டு விலகினவங்களையும் நேசித்தார். ஹல்லேலூயா நான் பாவிகளா இருக்கேன், கர்த்தர் நமக்காக அவர் மரித்தார், நம்மை தேடி வந்தார், நீங்க என்ன தேடவில்லை, நான் உங்களை தேடி நின்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா அவர் நம்மை தேடி வந்து நேசித்தார், நம்மை மீட்டார், நம்மை நேசித்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அது எவ்வளவு தெல்லாம் இருக்குது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதது. அவர் நம்மை நினைத்தால் ஒரு நொடியிலே அவர் நம்மை அழித்து போட்டுக்கலாம், நீ பாவம் செய்யற, நீ எனக்கு வேண்டாம் என்று. ஆனா எந்த பிள்ளையும் கர்த்தர் ஒரு நாள் பாவம் செய்த உடனே தண்டிக்கவில்லை, அழிக்கவில்லை. அன்று பழைய ஏற்பாடு காலங்களில், நியாயப்பிரமாண காலங்களில் ஊசா தெரியாம அந்த பெட்டி சரியும் பொழுது அவர் பிடித்தார், அதனால அடைத்து போனால். இப்பொழுது கர்த்தர் கிருபையின் கர்த்தராக எத்தனை முறை பாவம் செய்தாலும் நீ என்னண்டே வா, நான் என்னட்ட நீ பரிசுத்த கேளு, என் ரத்தத்தை கழுவுப்படு, நீ வா, நான் உனக்கு கழுவி பொது பாத்திரம் மாற்றுவேன், நீ உள்ளபடி வா, உனக்குள்ள உள்ள பாவத்தை அறிக்கையிடு, நீ என்ன தப்பு செய்த என்று மனுஷன் உன் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியாது, உன்னுடைய அப்பா அம்மா தெரியாது, உன்னுடைய சகோதரர்கள் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், உன் உள்ளத்துல உள்ளதை என்னிடம் நீ முறையிடு, அறிக்கையிடு, உன் வாய் திறந்து நீ கேளு, உன் வாய் விரிவாய் திற, நான் அதை நன்மையால் இருப்பேன், நீ சத்தமிட்டு கூப்பிடு, ஹல்லேலூயா என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாத காரியங்கள் எட்டாவது நான் கொண்டு சொல்லுவேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் மாத்திரம் உன்னை விடுவிக்க முடியும், நான் மாத்திரம் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். எப்படி சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுது இயேசுவண்டை வா என்று கத்தவங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா அவருடைய கிருபைகள் திரளாலம், அவருடைய அன்பு திரளாலம், அவருடைய மீட்பு திரளாலம் அவர் எத்தனையோ கிருபை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா அது ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா அவர்கள் இருக்கின்றது. அவர் நம்மளை அழிவுக்கு ஒப்பு கொடாமல், நம்முடைய பாவத்தகதை நமக்கு செய்யாமல், ஹல்லேலூயா நம்மை பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு உலகம் முழுவதுமாக எத்தனை குழந்தைகள் வந்தது, எத்தனை பஞ்சங்கள், எத்தனை விபத்துகள், ஹல்லேலூயா கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் வந்து அவர் ஆத்மா எல்லாத்தையுமே விலக்கி பாதுகாத்தார். அவர் உங்களை வேறனை கண்ணுக்கும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா மற்றவருடைய
பொறாமை நிறைந்த கண்கள், வஞ்சகமான காரியங்கள் நம்ம விழத்தள்ளணும், நம்முடைய பணிகளை ஓய்க்கணும், நம்முடைய பொசிஷன் தள்ள வேண்டும் என்று சத்துக்கள் எத்தனையாக சூழ்ச்சினாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எல்லா வலையிலிருந்து பாதுகாத்தார். நமக்கு கீழே நம்ம கண்ணு தெரியாம எத்தனையோ மனிதர்கள் வலை விரிப்பாங்க, இவங்களை விழத்தள்ள வேண்டும், இந்த வஞ்ச விலை விரிப்பாங்க. ஆனா அதிலிருந்து கர்த்தவங்களை பாதுகாத்தாருடைய அன்பு எத்தனை பெரிது, அவர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. அப்பாமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீங்க நல்லவங்க ராஜா. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது. கர்த்தருடைய சிந்தையை நீங்கள் அறிந்தவன் யாரு? அவருக்கு ஆலோசனைக்காரராக இருந்தவன் யாரு? அவருடைய சிந்தையை நாம் அறிய முடியாது, அவருக்கு நாம் ஆலோசனை சொல்ல முடியாது. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். அவர் இந்த பூமியை எவ்வளவு ஞானமாக உண்டாக்குறாரு. எல்லா கோள்களையும் கரெக்டா அது பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு அந்த கோள்கள்